அண்ணா வணக்கம். நான் இன்னைக்கு பேசக்கூடிய கதையின் தலைப்பு அதிசயம். ஆசிரியர் ஐயா கந்தர்வன் அவர்கள். ஒரு அறுவடை முடிந்த முடிந்த காலம் முடிந்து ஒரு மாலை பொழுதுல திண்ணையில இந்த ஊர் திண்ணைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாம் உட்காந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஊரு பெரிய வீட்டு பக்கத்துல ஒரு சத்தம் கேட்குது. என்னடா பெரிய வீட்டு பக்கம் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 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 ஆள் திண்ணை, அவங்க பெரிய வீட்டு திண்ணையில உட்காந்துருக்காரு. திண்ணையில உட்கார்ந்த உடனே என்ன ஏது என்னன்னு கேட்கும்போது அந்த பெரிய வீட்டுக்காரர் சொல்றாரு, இந்த ஆள் இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற பனைய ஒண்ணு புடுங்க போறாரு. அதாவது தன்னுடைய தோள்பட்டையை வச்சு முட்டி சாய்க்க போறாரு. எந்த ஆயுதமும் இல்லாம சாய்க்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்றாரு. சொன்ன உடனே மக்களுக்கு எல்லாம் ஒரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது ஆயுதம் எதுவும் இல்லாம கோடாரி அது இது இல்லாம தோள்பட்டையை வச்சு முட்டி சாய்க்கிற போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரவாரமா இருக்கிறாங்க. அந்த அந்த பெரிய வீட்டுக்காரரு தாரை தப்பட்டை மேளம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்க. மக்களும் அந்த பனைமரத்து காட்டுக்கு அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. பெரிய பனைமரம். அந்த பனைமரம் ஒரு ரொம்ப ஒரு ஆகாசம் மாதிரி உயரத்துக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாங்க. ஆனா அந்த பயில்வான் அந்த பனைமரத்தை ஏறிட்டே பார்க்கல. அவர் அந்த பனைமரத்து மூட்டை தொட்டு கும்பிடுறாரு. மக்கள் எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. அப்புறம் மக்கள்ல சொல்றாரு, கொஞ்சம் எல்லாம் ஓரமா நில்லுங்க அப்படிங்கிறாரு. முதல்ல இங்க இருந்து ஒரு கீழ் பக்கத்துல இருந்து ஓடி ஒரு 10 டைம் 20 டைம் அந்த பனைமரத்தை முட்டுறாரு. அடுத்த ஒரு மேல் பக்கம் போறாரு. மேல் பக்கத்துல இருந்து ஒரு 10 20 டைம் முட்டுறாரு. இப்படி தென் பக்கம் வட பக்கம் எல்லா பக்கமும் ஓடி ஓடி தன்னுடைய தோள்பட்டை வச்சு விட்டுறாரு. ஆனா அசையவே இல்லை, அப்படியே நிக்குது. ஒரு பக்கம் சொல்றாங்க, என்னையா இவன் சரியான கிறுக்குனா இருப்பான் போல, பனைமரத்தை தோள்பட்டை வச்சு முட்டுறன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி முட்டிட்டு இருக்கான். இதை போய் நம்ம பார்த்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லி பேச்சு நடந்துட்டு இருக்குது. அப்ப பயில்வான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு பாறைக்கயிறு தாங்க அப்படிங்கிறாரு. பாறைக்கயிறு கொடுக்குன்னு சொன்னா ஒரு இளைஞன் போய் பாறைக்கயிறு எடுத்து வரான். எடுத்து வந்தோட அந்த பனைமரத்தை அவனே ஏறுறான். ஏறி பனையின் உச்சியில் உள்ள பணம் கொடுத்து பனை ஓலையில போட்டு தொங்க விடுறான். அப்படி கீழே கீழே அந்த கயிறு எப்படி தொங்குறன்னா ஒரு மாலை மாலை தொங்குற மாதிரி தொங்குது. அந்த கீழே தொங்குற 2 முடிச்சையும் ஒன்னா ஒரு முடிச்சு போட்டு ஒரு தொட்டில் மாதிரி ஒரு ஊஞ்சல் மாதிரி செஞ்சிருந்தாரு. ஊஞ்சல் மாதிரி செஞ்சுட்டு அந்த பயில்வான் ஓடி ஓடி அந்த ஊஞ்சல உட்கார்ந்துருக்காரு. ஒரு 30 டைம் 40 டைம் உட்கார்றாரு. உட்கார்ந்தவன் ரொம்ப டயர்ட் ஆயிருந்தாரு. அவர் தோள்பட்டை எல்லாம் செவந்துடுச்சு, உடம்பு எல்லாமே செவந்துடுச்சு. இதை சின்ன குழந்தைகள் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு ரொம்ப பாவமா இருக்குது. வயசானவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன் இந்த ஆள் இப்படி பண்றாரு, ஒரு பனைமரத்தை இப்படி முட்டைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணலாமா, பெரியவரை வேண்டாம் பயில்வான் நீங்க வேண்டாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கயிறை எடுத்து அந்த மேல் பக்கம் தென் பக்கம் இப்படி எல்லா பக்கமும் இது பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டைம் பண்ணும்போது அந்த வேர் முறியிற சத்தம் கேட்டுருது. கேட்ட உடனே மக்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷம். ஆகா, பனை மரத்தை முடிச்சிட்டாரு, வேர்ல கீரல் மண்ணு இதாக போகுது, ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப ஆரவாரமா இருக்கிறாங்க. தாரைத்தப்பட்டெல்லாம் பயங்கரமா இது பண்றாங்க. பெண்கள் குலைவு சத்தம் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. அவர் கடைசியா ஒரே ஒரு டைம் எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் கைத்தட்டுறாங்க. கைத்தட்டும் போது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பயங்கர நல்ல பலசாலின்னு முறை பயங்கர வேகமா ஓடி உட்கார்றாரு. பனை மரம் கீழே விழுந்துருது. முடிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷம். அவர் தூக்கி வச்சு எல்லாம் கொண்டாடுறாங்க. ஊருக்கு கூப்பிட்டு வராங்க. அவர் நேரா ஊருக்கு போய் குளிக்கணும் முதல்ல அப்படிங்கிறாரு. நேரா ஊருக்கு கூப்பிட்டு போறாங்க. நல்லா குளிக்கிறாரு. குளிச்சுட்டு அந்த ஈரச்சட்டையோட அந்த பெரிய வீட்டுல உட்கார்றாரு. சாப்பாடு பெரிய வீட்டு வெளியே திண்ணையில தான் உட்காராரு. உள்ள அலோவ் பண்ணல. திண்ணையில உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு 2 சேவல் அடிச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே துண்டை விரிக்கிறாரு. துண்டுல முதல்ல அந்த பெரிய வீட்டுக்காரர் ஒரு 100 ரூபாய் போடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி படைச்சவங்க எல்லாம் ஒரு 5 10 இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை ரொம்ப பாவமா உட்காந்து அந்த பைசாவெல்லாம் எடுத்து தன்னுடைய துண்டுல விலக்கூடிய பைசாவெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போடுறாரு. போடுறத பாக்குற இந்த மக்கள் ரொம்ப என்ன நினைக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்கன்னா, என்னையா இவ்வளவு பெரிய பயில்வான் ஒரு பனைமரத்தே உடைச்ச பெரிய அதிசயமா இருந்த அந்த அதிசயத்தை விட இந்த சொங்கி சோனை இவனை போடுற அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் துட்டுக்கு இந்த பிச்சைக்கார முகத்தோட உட்காந்து பாவம் இப்படி பைசா வாங்குறது அவங்களுக்கு பெரிய அதிசயமா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் முடிச்சிருக்காங்க. சரிதானா? இதையா நம்மளோட இந்த அதிசயம் தலைப்போட இது கருத்து கதை.